வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். மயிலாடுதுறை அருகே ஆனந்த தாண்டவபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் முத்துசிவம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் மிதிவண்டிகளை வழங்கி உரையாற்றினார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் இமயநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளம் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் இருந்து வழி தவறி வந்த புள்ளிமான் ஜமீலாபாத்தில் ஒரு வீட்டில் புகுந்தது. உடனே வனத்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுத்ததால் நரசிம்மன் தலைமையிலான வனத்துறையினர் புள்ளிமானை மீட்டு காட்டில் விட்டனர். தென்காசியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமியை வெட்டி கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் பெரவள்ளூர் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் தங்கராஜ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். காரைக்கால் மாவட்ட இளைஞர் நாடாளுமன்ற நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடத்தப்பட்டது. இதில் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், நாடாளுமன்ற போட்டியில் பங்கு பெறும் இளைஞர்கள் மாவட்ட மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டிக்கு செல்வார்கள் என்று தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் கடந்த 10 நாட்களாக முன் அறிவிப்பு இன்றி தொடர்ந்து மின்வெட்டு நிலவுகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் பொதுமக்களும் பெரும் அவதி அடைந்தனர். தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருநள்ளாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அரசு கல்லூரியில் 14 அரசு துறைகளின் சார்பில் 9320 பயனாளிகளுக்கு 11 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, மஸ்தான், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் தெற்கு ரயில்வே கேட் அவசர பழுதுபார்ப்பு பணிக்காக முற்பகல் 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மூடப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையான வெள்ளாறு பாலம், பூசத்துறை, திருச்சி, காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இயக்கப்பட்டன. ராமநாதபுரம் அரசு பணிமனைக்கு அருகில் தமுமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துணை பொதுச் செயலாளர் சலீமுல்லா கான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது, தமுமுக மாநில செயலாளர் தொண்டி சாதிக் பாஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பாடி அரசு பள்ளியில் உலக மண் நாளையொட்டி கவிதை, ஓவியம், கட்டுரை போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் மாணவர்கள் அனைவருக்கும் தர்ஷன் குழுவின் சார்பில் தலைமை ஆசிரியர் ரமணி சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார். தென்காசி மாவட்டம் கடையத்தை சேர்ந்த ரவுடி பாலமுருகன் நீதிமன்றத்தில் இருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி சென்றான். அவன் கடையம் அருகே உள்ள கொற்றையின் மேல் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கே தேடலில் ஈடுபட்டனர். செங்குத்தான பாறையில் ஏறிய காவலர்கள் மீண்டும் இறங்க முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இதை அறிந்த தீயணைப்பு காவலர்கள் பத்திரமாக மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் காமராஜர் அறக்கட்டளையின் தலைவர் சுஜய்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சென்று புகார் மனு அளித்தனர். பெருந்தலைவர் அவதூறாக பேசிய முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் தெரிவித்துள்ளனர். கள்ள நோட்டு அடிப்பவர்கள் என்றும் வியாபாரிகள் மத்தியில் அவருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கிறவர்கள் சமுதாய மக்களோடு ஒன்றிணைந்து இன்னைக்கு வியாபாரத்துறையில் முன்னணியில் இருந்து வரும் நாகர்கோவில் நேசமணி நகரின் வழியாக செல்பேசியில் பேசிக்கொண்டு ஒரு பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த திருடன் அவரை கீழே தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறிக்க முயன்றான். அந்த பெண் கூச்சலிட்டதால் திருடன் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றான். இந்த காட்சி அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் மாதத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடைபெற்றது. மொத்தம் 2,70,000 பேர் தேர்வு எழுதியதில் 1,500 பேர் வெற்றி பெற்றனர். இதில் சேலம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் 69 பேர் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். இந்த தேர்வில் வெற்றி பெற்றோருக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதம் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். வெற்றி பெற்ற மாணவர்களை சேலம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன், தலைமை ஆசிரியர் பாலமுருகன், தமிழ் ஆசிரியர்கள் நாகராஜ், சக்திவேல் ஆகியோர் பாராட்டினர். சென்னை நன்மங்கலம் தாகூர் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் நோமிதாஸ் தலைமையில் மாணவர்களுக்கு பாட்டு போட்டி நடைபெற்றது. ஆனந்த் கல்லூரியில் இருந்து வந்து திறமையான மாணவர்களை தேர்வு செய்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்கப்படும். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பேராசிரியர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் தலைமையில் பல்வேறு இடங்களில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கோவில்கள் ஆகிய இடங்களிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். திருவள்ளூரில் திரு கார்த்திகை நாளில் மாவலி சுற்றி குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். புல்லரம்பாக்கத்தில் உள்ள மக்கள் குடும்பத்துடன் வீட்டின் வெளியே அகல் விளக்கேற்றி வைத்து மாவலி சுற்றி குடும்பத்துடன் திரு கார்த்திகை நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டாஸ்மாக் ஊழியர்கள் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை பணியாளர்கள் மீது திணிக்காதே என்று முழக்கமிட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே செம்பியவேலூரில் 40 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடும் காப்பீடும் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் ஜெயலலிதா நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. பகவத் விநாயகர் கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்வில் விஷ்ணு பாலாஜி 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஜெயலலிதா நினைவு நாளையொட்டி அவர் படத்திற்கு அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு மாலை அணிவித்து மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கினர். இந்நிகழ்வில் ஊராட்சி தலைவர் அகிலாண்டேஸ்வரி, கிளை செயலாளர் பிரேம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் பூபதி, மேகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் அளித்தனர். இதில் கண் சிகிச்சை முகாம் சேர்மன் ரவிச்சந்திரன், முன்னாள் தலைவர்கள் சத்தியமூர்த்தி, மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர் சிலைக்கு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதை ஒரு தொகுப்பாக காணலாம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகாவின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, தாவேகாவின் மாவட்ட செயலாளர் பிரதீப் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெணைநல்லூரில் விசிக நகர செயலாளர் மனோகரன் தலைமையில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கத்தில் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தையொட்டி திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஒன்றிய பொருளாளர் வெங்கடாசலம், இளைஞர் அணி அமைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் நகர செயலாளர் வாசு, ஒன்றிய செயலாளர்கள் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அருகே போரூர் மௌலிவாக்கத்தில் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி அவர் சிலைக்கு திமுக ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் அம்பேத்கர் சிலைக்கு மக்கள் நீதி இயக்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவுகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் திமுக அலுவலகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி, துணை பொதுச் செயலாளர் பொன்முடி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், அன்னியூர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆதி தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரத்தில் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித், வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காஞ்சிபுரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் தென்னரசு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் புதிய புரட்சி கழகத்தின் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஆகாஷ் ராஜ் தலைமையில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் ராஜ் பிரபாகரும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் விசிக அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பு, திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக, தேமுதிக, தாவேக ஆகிய கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் அனைத்து கட்சிகளை சார்ந்த ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் ரமேஷ், மாவட்ட செயலாளர்
குருபரன் நகர செயலாளர் கார்த்திக் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கத்தில் ஆசிரியர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு பௌத்த தம்ம சங்கம் ஆகியவற்றின் சார்பில் விஸ்வநாதன் தலைமையில் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பஞ்சமுத்து, முனுசாமி, ஐயாத்துறை, தங்கதுரை, கெங்காசலம், மணிகண்டன், சுந்தரபாண்டியன், குணா ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளரும் நகராட்சி உறுப்பினருமான மேகநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் செல்லப்பாண்டியன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் திமுக, காங்கிரஸ், திராவிடர் கழகம், பகுஜன் சமாஜ், தமிழ் புலிகள் கட்சி, ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சியினரும் மரியாதை செலுத்தினர். அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பாஜக சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு, ஒன்றிய செயலாளர் பெருமாள் ஆகியோர் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் திராவிட வெற்றி கழகத்தின் மாவட்ட தலைவர் மணிவண்ணன், ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, நகர செயலாளர் பொன்னுசாமி, இளங்கோ ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல்லில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா தலைமையில் அம்பேத்கர் படத்திற்கு அமைச்சர் பெரியசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா, முன்னாள் மண்டல தலைவர் வேலுசாமி, மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரையில் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக நகர செயலாளர் சந்தோஷம் தலைமையில் மாவட்ட செயலாளர் சுகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக நகர செயலாளர் சரவணன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் முத்து, நகர்மன்ற கவுன்சிலர் தேவி, வரலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவிந்தன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட துணை செயலாளர் சுபாஷ், ஒன்றிய செயலாளர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முயலும் இந்து முன்னணியினரை கண்டித்து சென்னை கொருக்குப்பேட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மூர்த்தி, வெங்கடேஷ், வேம்புலி மாமன்ற உறுப்பினர் ரேணுகா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் ஜம்புலிங்கபுரத்தில் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தியையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் தென் மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் செயலாளர் சுரேஷ், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா, ஆக்னஸ், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநில மாணவரணி செயலாளர் கொம்பையா பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி தூய அலங்கார உபகார மாதா திருத்தல திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்திலிருந்து திருக்கொடியை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். கொடிப்பட்டத்திற்கு ஜெபம் செய்து கோட்டாறு மறை மாவட்ட முதல்வர் ஜான் ரூபஸ் கொடியேற்றி வைத்து திருப்பலி நிறைவேற்றினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டிசம்பர் 13ஆம் நாள் இரவு சூசையப்பர் தங்கத்தேர் பவனி நடைபெறும். திருவண்ணாமலையில் 12 நாட்களாக தூய்மை பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். மாவட்ட வருவாய் அலுவலர் பிரதீப் அவர்களை கோவிலுக்குள் அழைத்து சென்றார். அவர்களுக்கு அண்ணாமலையார் கோவில் பிரசாதங்களை வழங்கி சிறப்பித்தார். இதனால் தூய்மை பணியாளர்கள் மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 301 தீபங்கள் ஏற்றப்பட்டு கூட்டு வழிபாடு நடைபெற்றது. பிரார்த்தனைகளும் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி அனைவரும் ஒன்றிணைந்து மத நல்லிணக்கத்தோடு தீபம் ஏற்றி கொண்டாடினர். ஆந்திர மாநிலம் தடா ஐயப்பன் நகர் எல்லை மாரி துலுக்கானத்தம்மன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். மூலவருக்கு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பித்த பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சமூக நல அறக்கட்டளை நிறுவனர் நளினி மாயா தலைமையில் தர்மகர்த்தா ராஜகோபால் சாமி, தேவராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் விநாயகர் ஆலயத்தில் பாலமணிகண்டன் பக்த சபை சார்பில் செல்வம் குருசாமி தலைமையில் 18ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் திருக்கார்த்திகை திருநாளையொட்டி 20 அடி உயர சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் சிவராம்குமார், அர்ச்சகர்கள், பணியாளர்கள் செய்திருந்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.